ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தோடு கூறினார்கள், அல்லாஹ் ஒருவனே என்று நம்பிக்கை கொள்ளுங்கள், அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், இணை வைப்பை விட்டுவிடுங்கள். இதை கேட்ட ஆது சமுதாயம் ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நிராகரித்து விட்டது. மேலும் அவரோடு கேலி செய்து கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் வேதனை எப்படி இருக்கும் என்று எடுத்துச் சொன்னார்கள். ஆனாலும் ஆது சமுதாயம் ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொல்லை கேட்கவில்லை. மேலும் அவர்கள் ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கூறினார்கள், நீங்கள் உங்களுடைய நபித்துவத்தில் சத்தியமானவராக இருந்தால் அல்லாஹ்வின் வேதனையை நீங்கள் கொண்டு வாருங்கள். பிறகு அல்லாஹு தஆலா அவர்கள் மீது 3 ஆண்டுகள் வரை பெரும் பஞ்சத்தை ஏற்படுத்தினார். இதன் காரணமாக ஆது சமுதாயத்தின் தோட்டங்கள், வயல்கள் என்று அனைத்தும் நாசமாகிவிட்டது. இந்த வேதனையை பார்த்தும் அவர்கள் திருந்தாமல் அவர்களுடைய இணை வைப்பிலும் அவர்களுடைய அநியாய காரியங்களிலும் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். பிறகு அல்லாஹு தஆலா அவர்கள் மீது 1 வாரம் வரை தொடர்ந்து புயல் காற்றை அனுப்பினார். அந்த புயல் காற்றின் காரணமாக அவர்கள் வேரோடு அழிந்து விட்டார்கள். ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன் மீது ஈமான் கொண்டு வந்தவர்களை பாதுகாப்பாக ஹஸ்ரமூத் எனப்படும் நகரத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள். அங்கு 50 ஆண்டுகள் வரை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டும் மக்களை நல்ல உபதேசங்களை செய்து கொண்டும் தன்னுடைய 464 வயதில் ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் படைத்த இறைவனிடம் சென்றடைந்தார்கள்.